தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கூட்டணியில் திமுக இணைகின்றது. பாஜக கூட்டணியில் திமுக இணைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் போய் இணைந்து கொண்டது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியதால் திமுக தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருந்தது. தேசிய அளவில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் எஞ்சியிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கு கொண்டன. ஆக இந்த இரண்டு கட்சிகளும் திமுக கூட்டணியில் வெளியேறிவிட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தேர்தலின் போது திமுக தங்களுக்கு போதிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என கூறியது. மேலும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவது உறுதியாகியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்குதான் சேர உள்ளது. ஆக திமுக கூட்டணியில் இருந்த முக்கிய 5 கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை திமுகவுக்கு டாட்டா காட்டிவிட்டு தவேகா கூட்டணியில் இணைந்து கொண்டன. தற்பொழுது திமுக கூட்டணியில் எஞ்சியிருப்பது தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட சிறிய கட்சிகள் தான். இந்த கட்சிகளை நம்பி இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. அடுத்த பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் வலுவான கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவுடன் இணைந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணியா, அது மதவாத கட்சியாச்சே என்று பலர் கூறலாம். ஆனால் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் ஆகியவற்றில் திமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்துதான் தேர்தலை சந்தித்தது என்பது அனைவருக்கும் தெரியும். RSS ஒரு இயக்கம், ஒரு சமூக சேவை இயக்கம் என்ற புது சான்றிதழை, பாராட்டு பத்திரத்தை கருணாநிதி வழங்கினார். பாஜக மதவாத கட்சி அல்ல என்ற ஒரு கருத்தையும் கருணாநிதி கூறினார். ஆக தேர்தலுக்கு தேர்தல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய கட்சிதான் திமுக. பாஜகவுடன் இணைந்தால் தங்களுக்கு மதவாத சாயம் பூசப்படாது. பாஜகவுடன் நாங்கள் இணைந்ததால் பாஜக மதவாத பாதையை விட்டு மதச்சார்பற்ற பாதைக்கு திரும்பும் என்றெல்லாம் கதை கட்டுவார்கள். தற்பொழுது அகில இந்திய அளவில் காங்கிரசுக்கு மாற்றாக உள்ள ஒரே கட்சி பாஜக தான். பாஜகவோடு இணைய தயாராகியுள்ளது திமுக. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க திமுக தயாராகி வருகிறது. ஆக ஏறத்தாழ ஒரு 22 ஆண்டு காலம் மதச்சார்பற்ற கட்சியாக நடித்த திமுக தற்பொழுது மீண்டும் மதவாத கூட்டணியில் போய் இணைகின்றது. ஏற்கனவே திமுகவுக்கு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவில்லை. அவர்களெல்லாம் விஜய்க்கு வாக்களித்தார்கள். தற்பொழுது தனித்து போட்டியிட்டால் கூட இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆக பாஜகவுடன் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பதுதான் சரியான முடிவு என்ற நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்களது வருகையால் அதிமுக இரண்டுபட்டது. திமுக கூட்டணி உடைந்தது. திமுக மதச்சார்பற்ற பாதைகளை விட்டு விலகி மதவாத பாதைக்கு செல்கின்றது.